My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses oda round 2 counseling கான choice filling link வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி choice filling பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த லிங்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா கிளிக் பண்ணிக்கோங்க. once லிங்க் கிளிக் பண்ணோம்னா click here to login அப்படிங்கிறது வரும். இந்த இடத்தை என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா கிளிக் பண்ணி உங்களோட login and password ID போட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே பாஸ்வேர்ட் போட்டாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஓபன் ஆயிடும். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றேன், சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணணும். சோ ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா பாருங்க, அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினது எல்லாமே உள்ள இருக்குது. சோ இங்க பாருங்க, ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ணி டோட்டல் சாய்ஸஸ் பாத்தீங்கன்னா 39 காலேஜஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கோங்கிறது இருக்குது. நமக்கான ரிசல்ட் டேட் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போ விருப்ப இடங்களை தேர்வு செய்க, நீங்க ஒரு ஆரோ மார்க் காட்டுதுல இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இந்த குட்டி பாக்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா காலேஜஸும் மறுபடியும் உங்களுக்கு வந்து காட்டும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஃபார்ம் கோர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா பிஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிஃபார்ம் காலேஜஸ் காட்டுது. சோ உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பண்ணி வச்ச அந்த சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்ல ஏதாவது காலேஜஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நியூவா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபைனலா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஓடிபி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், எனக்கு வந்து முன்னாடி கொடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாத்திக்கோங்க. அண்ட் அதே நேரத்துல வந்து ஏதாவது காலேஜஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ முடிஞ்ச அளவு எல்லாருமே நிறைய சாய்ஸஸ் வைங்க. ஒரு காலேஜ், 2 காலேஜ், 10 காலேஜ், 15 காலேஜ் இப்படி சாய்ஸஸ் கொடுக்காதீங்க. சாய்ஸஸ் எப்பவுமே நிறைய கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா சீட்ஸ் வந்து அலர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலா வந்து டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே படிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது எவ்வளவுதான் நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ் தான் கிடைக்கும், அந்த ஒரு காலேஜ்ல நான் படிக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓடிபி போட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா லாக் மை சாய்ஸஸ் கொடுக்கணும். சோ ஓடிபி போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லாக் மை சாய்ஸஸ் வந்து கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமே கிடையாது, வெரி சிம்பிள் தான். மறுபடியும் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதே சாய்ஸஸ் இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னா அதே சாய்ஸஸ் வச்சுட்டு கூட நீங்க வந்து வெளியே வரலாம். பிஃபார்ம் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், புதுசா கொஞ்சம் காலேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, நான் சாய்ஸஸ் கம்மியா கொடுத்துட்டேன்னா ஃபீல் பண்ணவங்க அடிஷ்னலா சாய்ஸஸ் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சோ இப்போதைக்கு உங்களுக்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ.